பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 3-4 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய் என்பதாக. தகப்பன் கற்றுக் கொடுத்தவை, வாட் மை ஃபாதர் டாட் மீ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சாலமோன் ராஜாவான போது ஒரு இரவு ஆண்டவர் அவனிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது, ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டான். அந்த ஜெபத்தை ஜெபிக்க சாலமோனுக்கு யார் கற்றுக் கொடுத்தார்கள்? அது சாலமோனின் சொந்த யோசனை அல்ல. அதை சாலமோனுக்கு கற்றுக் கொடுத்தது அவன் தகப்பன் தாவீது தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதைத்தான் சாலமோன் இந்த அதிகாரத்தின் முதல் வசனங்களில் சொல்லுகிறான். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு. அது உன்னை காத்து கொள்ளும். நீ அதை மேன்மைப்படுத்து. அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் என்றெல்லாம் ஞானத்தை குறித்து சாலமோன் முதலாவது கற்றுக்கொண்டது அவன் தகப்பனாகிய தாவீதிடமிருந்துதான். மறு வார்த்தையில் சொல்லப்போனால், சாலமோன் எப்படி ஞானியானான் என்றால் அவனுடைய தந்தை அவனுக்கு கற்பித்ததுதான் காரணம். நம் குழந்தைகளுக்கு நாமும் அப்படிப்பட்ட தந்தையாராக இருக்க முடியும் என்று நினைத்து பாருங்கள். தாவீது தனது மற்ற மகன்களுக்கு சொல்லிக் கொடுக்காததை சாலமோனுக்கு சொல்லிக் கொடுத்தான். 2 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 2 பேரில் ஒருவன் அதிக திறமைசாலி, நன்றாக படித்தவன், அனுபவம் மிக்கவன். மற்றவன் அனுபவம் குறைந்தவன், நன்றாக படிக்காதவன். இப்பொழுது உங்களுக்கு ஒரு வீட்டை கட்ட இந்த 2 பேரில் யாரை தெரிவு செய்வீர்கள்? எல்லாரும் நன்றாக வேலை தெரிந்த, நன்றாக படித்த ஒருவனை தான் தெரிந்தெடுப்போம். இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்களில் சாலமோனுக்கு ஒத்த ஞானி இதுவரைக்கும் பிறக்கவில்லை, இனிமேலும் பிறக்கப் போவதில்லை. அப்படி என்றால் தேவாலயத்தை கட்டும் திட்டத்தை மனித பிரகாரமாக பார்த்தால் ஆண்டவர் அந்த வேலையை சாலமோன் ஞானிக்கு தான் தந்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அந்த திட்டத்தை சாலமோனுக்கு கொடுக்கவில்லை. மாறாக அவன் தகப்பனாகிய தாவீதுக்கு அந்த திட்டத்தை கொடுத்தார். காரணம் என்னவென்றால், தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். இது மிகவும் சுவாரஸ்யமுள்ள தேவனுடைய செயலாக காணப்படுகிறது. தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் போது அதை அவர் புத்திசாலியான மனிதனுக்கு அல்ல, மாறாக தனது சொந்த இருதயத்திற்கு பிடித்த மனிதனுக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். எனவே தாவீது கட்டிடக் கலைஞர், அதாவது ஆர்கிடெக்ட் என்றும், சாலமோன் ஒரு வகையான ஒப்பந்தக்காரர், அதாவது கான்ட்ராக்டர் என்றும் சொல்லலாம். சாலமோன் தேவனிடம் கேட்ட ஞானத்தை தேடும்படி தாவீது தான் அவருக்கு அறிவுறுத்தினார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் ஞானத்தை குறித்தான அறிவை தேவனுடைய இருதயத்திற்கேற்ற தாவீது பெற்றுக்கொண்டான். அந்த ஞானத்தை தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன் பிள்ளையாகிய சாலமோனுக்கு கற்றுக் கொடுத்தான். இன்று நாமும் நம்முடைய சந்ததிக்கு இந்த ஞானத்தை குறித்தான வெளிச்சத்தை கற்றுக் கொடுக்கும் பொறுப்பில் இருக்கிறோம். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். பணம், பேர், புகழ், செல்வாக்கு, நிலம், வீடு போன்றவற்றை சம்பாதிப்பதை காட்டிலும் ஞானத்தை சம்பாதியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆவலுடையவர்களாய் காணப்பட ஒரு வாஞ்சையை இவர்களுக்குள்ளாய் உண்டாக்குவீராக. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, உமக்கு பயந்த ஒரு ஜீவியம் உம்முடைய பிள்ளைகள் செய்யும் போது உம்முடைய ஞானத்தினால், உம்முடைய கிருபையினால், உம்முடைய ஆலோசனையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பினீர், நடத்துவீர். அதற்காய் நன்றி. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சித்தியை கர்த்தனீர் கட்டளையிடுவீராக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று வாக்கு கொடுத்த தேவன், உம்முடைய பிள்ளைகளை எல்லா நன்மைகளினால் ஆசீர்வதியும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.